ஸோ இந்த சாப்டர்ல நம்ம டோட்டலா 10 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுல 9 டாபிக்ஸ் பீரியாடிக் கிளாசிபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அதை பேஸ் பண்ணின டாபிக்ஸா இருக்க போகுது. அண்ட் நம்மளோட லாஸ்ட் டாபிக் புக் பேக் எக்ஸசைஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் இந்த சாப்டரை நம்ம டோட்டலா 10 கிளாஸஸ்ல கவர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கிளாஸும் ரஃப்லி 30 to 40 மினிட்ஸ் இருக்க போகுது. ஸோ இங்க என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா மாடர்ன் பீரியாடிக் லானா என்னன்னு பார்த்திருப்போம். அண்ட் மாடர்ன் பீரியாடிக் டேபிள், பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ், metallurgy and ores, extraction procedure of aluminium, copper and iron, alloys, corrosion and answering book back exercises. So periodic laws na என்னன்னு பார்த்திருப்போம். and elements ஒன்னொன்னும் எப்படி பிஹேவ் பண்ணுது, அதோட ட்ரெண்ட் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். and metals ஓர்ஸ்ல இருந்து எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம், அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இங்க குறிப்பிட்ட ஒரு 3 மெட்டல்ஸ் அலுமினியம், காப்பர் அண்ட் அயன், ஸோ இதை பத்தி பார்த்திருப்போம். அண்ட் அலாய்ஸ்னா என்னன்னு பார்த்திருப்போம். அண்ட் கொரோஷன் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், அதுக்கான டெக்னிக்ஸ் என்ன, ஸோ இது எல்லாமே நம்ம இந்த சாப்டர்ல பார்த்திருப்போம். ஸோ டோட்டலா இதுல கவர் பண்ண எல்லா டாபிக்ஸையும் பேஸ் பண்ணி கடைசியில எப்படி புக் பேக் ஆன்சர்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்றது அப்படிங்கறதையும் பார்ப்போம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த சாப்டர் படிக்கிறனால நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு ரெகனைஸ் த பேசிக்ஸ் ஆஃப் த மாடர்ன் பீரியாடிக் லா அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம லாஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம் ஆட்டம்ஸ்னா என்ன, மாலிகூல்ஸ்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்தோம். ஸோ அதை இங்க எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதுதான் நம்மளோட மாடர்ன் பீரியாடிக் லா. ஸோ அந்த பீரியாடிக் லா என்ன சொல்ல போகுது, ஸோ அந்த எலமெண்ட்ஸை எப்படி அரேஞ்ச் பண்றோம், ஸோ இது எல்லாமே இந்த பீரியாடிக் லால பார்ப்போம். அண்ட் அது எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். டு லிஸ்ட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் குரூப்ஸ் அண்ட் பீரியட்ஸ் ஆஃப் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஸோ அந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எப்படி வந்துச்சு, ஸோ அந்த டேபிளை எப்படி வகைப்படுத்துறாங்க, குரூப்ஸ் அண்ட் பீரியட்ஸ்னு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ குரூப்ஸ்க்குரிய பண்புகள் என்னென்ன, பீரியட்ஸ்க்குரிய பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டு எக்ஸ்பிளைன் த ட்ரெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அலாங் த பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸ். ஸோ பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல இருக்கும் போது ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் எப்படி பிஹேவ் பண்ண போகுது, அதோட பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருப்போம். டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஓர்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஓர்ஸ்னா என்ன, மினரல்ஸ்னா என்ன, ஸோ அதுல இருந்து நம்ம மெட்டல்ஸை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம், ஸோ இது எல்லாமே பார்ப்போம். டு லிஸ்ட் அவுட் த டைப்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் ஃப்ரம் த ஓர்ஸ். ஸோ ஓர்ஸ்னா கொஞ்சம் இம்பியூரிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த இம்பியூரிட்டிஸ் இல்லாம அதை எப்படி பியூர் ஃபார்ம்ல நம்ம செப்பரேட் பண்றது, அதுக்கான மெத்தட்ஸ் என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். டு புட் ஃபோர்த் த பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மெட்டல்ஸோட பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். டு ஐடென்டிஃபை த ஸ்டேஜஸ் இன்வால்வ் இன் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். ஸோ இங்க குறிப்பிட்ட ஒரு 3 மெட்டல் எடுத்திருக்காங்க, அலுமினியம், காப்பர் அண்ட் அயன். ஸோ இந்த 3 மெட்டலையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, அதோட ஸ்டெப்ஸ் என்னென்ன, 1 by 1 என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டு திங்க் சயின்டிஃபிக்கலி ஆன் அலாய்ஸ், தேர் டைப்ஸ் அண்ட் அமால்கம்ஸ். ஸோ அலாய்ஸ்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும், அமல்கமா அதை எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன் ஃபார் கொரோஷன் அண்ட் த மெத்தட்ஸ் ஆஃப் இட்ஸ் ப்ரிவென்ஷன். ஸோ கொரோஷன்னா என்ன, அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், ஸோ இது எல்லாத்த பத்தியும் நம்ம இந்த சாப்டர் முடியும் போது தெரிஞ்சிருப்போம். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.